இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியுமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து மனம் திரும்பினது உண்மைதானா என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இன்றைய நாளிலும் கூட மனம் திரும்புகிற அனுபவத்தை பெற்றிருக்கிற நமக்குள்ளே இருதயத்துக்குள்ளே மாற்றம் இருக்கிறதா என்று சொல்லி பார்க்கலாம். யாக்கோபு 1:26 சொல்கிறது, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். நம்மளுடைய இருதயத்தை நாமே வஞ்சித்து கொண்டு இருக்கிறோம். நமக்குள்ளே மாற்றம் வந்து விட்டது. நான் மனம் திரும்பி விட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று பெயர் பெற்றுவிட்டேன், நான் ஆண்டவருக்காக வாழ்கிறேன், ஆண்டவருக்காக எல்லா காரியத்தையும் செய்கிறேன், ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிற நமக்குள்ளே, நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நாம் என்ன செய்கிறோம்? நம்மையே வஞ்சித்து கொண்டு இருக்கிறோம். இருதயம் என்ற அந்த வார்த்தையை நாம் பார்க்கும்போது நம்மளுடைய சரீரத்திலே அந்த இருதயம் மிக முக்கியமான ஒரு பகுதி. அந்த இருதயம் ஒரு நிமிஷம் நின்றுட்டா இந்த உலகத்தில் அவ்வளோதான், மனிதனுடைய ஆயுசும் முடிந்தது. இந்த இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்த இருதயம் ஒரு தாயின் கருவிலே முதல் உருவாகிற அந்த உறுப்பை இருதயம்தான். அந்த இருதயத்தின் செயல்பாடுகள், அதிலே ஏதாவது ஒரு காரியங்கள் நடந்துவிட்டால், அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துவிட்டால் இந்த முழு சரீரத்தையும் பாதிப்படைந்துவிடும். அதே போல தான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கூட இந்த இருதயம் மிக முக்கியமானது. இந்த இருதயத்திலே தான் ஆண்டவராக இயேசு வாசம் பண்ணுகிறார். ஆண்டவர் நம்மோடு இருப்பதற்கு அடையாளமே இந்த இருதயம்தான். இந்த இருதயத்துக்குள்ளே என்னென்ன எண்ணங்கள்லாம் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தால் அதற்குள்ளே பல பாவ காரியங்கள் இருக்கிறது, இச்சை, இது போன்ற காரியங்கள் நம் இருதயத்திலிருந்தே எழும்பி வெளிவருகிறது. அதனால் தான் வேதாகம் சொல்கிறது, இருதயம் திருக்குள்ளது. இந்த இருதயத்திலே பல காரியங்களை நாம் பார்க்கும்போது அந்த இதயத்தை ஒரு மனிதன் நினைக்கிற எண்ணங்கள், சிந்தனைகள், எந்த காரியம் மற்ற மனிதருக்கு வெளிப்படுகிறது இல்லை. அது ஒரே ஒருவருக்கு தான், ஆண்டவரை தவிர யாருக்குமே இந்த இருதயத்தின் காரியங்கள் வெளிப்படுவதே இல்லை. இருதயம் பரிசுத்தமாக இருக்கும்போது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இந்த இருதயம் அழுக்கடையும் போது இந்த முழு சரீரமும், ஆவிக்குரிய சரீரம் மாசடைகிறது. இன்னும் நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டிருக்கிற மத்தேயு 15:8 இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நம்ம வாயினால் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆலயத்துக்கு வரும், எல்லா காரியத்திலையும் நான் முன்னாடி நின்று செய்கிறேன் என்றாலும் நம்மளுடைய இருதயம் எங்கே இருக்கிறது? ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறது. அதை நாம் ஒவ்வொருவரும் இந்த இருதயத்தை ஆண்டவரிடம் அர்ப்பணிக்க வேண்டும். இன்னும் ஐரோப்பியா கண்டத்திலே ஒரு குறிப்பிட்ட ஆதிவாசி கூட்டத்திலே ஆண்டவரை குறித்த ஒரு செய்தி அங்கே அறிவிக்கப்படுகிறது. இங்கே அந்த கூட்டத்தார் எப்படிப்பட்ட போர் செய்வதிலே மிகவும் வல்லவர்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? மிகவும் நேர்த்தியாக சண்டை பயிற்சி எல்லாம் செய்தவர்கள் இங்கே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு மனம் மாறுகிறார்கள். இங்கே அவர்களுக்கு வெளிப்புற அடையாளமாக ஞானஸ்தானத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர்களை ஆயத்தப்படுத்தி அவர்களோடு பேசுகிறார்கள். இங்கே அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இருதயத்தில் அவங்க சொல்லுங்க, நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டாம், ஒரு கோரிக்கையை நாங்கள் முன் வைப்போம் என்று சொல்கிறார்கள். உடனடியாக ஓகே, அந்த கோரிக்கை இப்போது சொல்ல முடியும், ஞானஸ்தானம் எடுக்கும்போது நாங்கள் செல்லுவோம் ஓகேன்ட்டு அவங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அவ்வளோ ஜன கூட்டத்தார் வந்து நிற்கிறாங்க. இங்கே அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் கோரிக்கை ஒன்று சொல்வோன்னு சொன்னல, அது என்னென்னா, நாங்கள் ஞானஸ்தானம் எடுப்போம், எல்லாமே மூழ்குவோம், ஆனால் எங்களுடைய வலது கையை தூக்கி கொள்வோம். ஏன்னா எங்களால் இந்த சண்டை விட்டு, அந்த போரில் விட்டு எங்களால் வெளிவர முடியவில்லை என்று சொல்லி அவர்கள் சொன்னாங்க. பிறகு முழு முயற்சியும் அந்த அவர்கள் அறிவிக்கப்பட்ட அந்த கூட்டத்தார், ஆண்டவரை அறிவித்த அந்த பாஸ்டர், அவங்க எல்லாரும்
பாருங்க, மிகவும் வேதனைப்படுகிறார்கள். மனம் மாற்றம் இல்லாத ஒரு ஞானஸ்தானம் இது வேஸ்ட்ன்னு சொல்லி அங்கே ஒருவருக்கும் அன்று ஞானஸ்தானம் படவில்லையாம். பாருங்க பிரியமானவர்கள், நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட மனம் திரும்புதல் முழுமையாக அடைந்திருக்க இருதயத்திலே சில நேரங்களிலே மாற்றம் அடைந்திருக்கிற இந்த கூட்டத்தினர் அதனுடைய போரில் இருந்து நாங்கள் போர் செய்வதிலிருந்து விலகவே இல்லை என்று இன்னும் மனமாற்றம் இல்லாமல் இருப்பதை போல நம்மளுடைய வாழ்க்கையிலே இந்த இருதயத்திலே மாற்றம் இருக்கிறதா? இன்னும் கூட என்னாகும் 16ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் அங்கே லேவிக்கு பிறந்த கோத்திரத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாப்பின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு சேர்கிறான். இங்கே கோராகு என்ன செய்கிறான்? இங்கே மோசேக்கு விரோதமாக ஒரு கூட்டத்தை எழுப்புகிறான். அந்த 3 பேர்த்தை சேர்த்துக்கொள்கிறான். சபையில் இருக்கிற மிகவும் மிகவும் முக்கியமான தலைவர்களை கூட்டி சேர்க்கிறான். அது மாத்திரத்தில் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களில் மிகவும் பிரபலமானவர்களை அழைத்து மோசேக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிறான். இங்கே அவர்கள் 3ஆம் வசனத்தை பார்த்தோம்னால் அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக பேசுகிறார்கள். அவர்களை நோக்கி சொல்கிற, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தவான்களாக இருக்கிறாங்க, கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறார். இப்படி இருக்க நீங்க சபைக்கு மேலாக உங்களை உயர்த்துகிறீர்களே என்று சொல்லி மோசேக்கு விரோதமாக ஒரு கூட்டத்தை எழுப்பினான். இருதயத்திலே ஒரு கடினம். இங்கே இது ஆசாரிய வகுப்பை சேர்ந்த இந்த கோராக என்ன செய்கிறான்? தன்னோடு நடந்து செல்கிற அந்த மோசேக்கு விரோதமாக எழும்புகிறார். மோசே எப்படிப்பட்டவனா? சாந்த குணம் உள்ளவர். அவளுடைய அழைப்பை ஆண்டவர் அவளுடைய எல்லா காரியமும் தெரியும். அவர் அழைக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். 10 வாதைகளை கொண்டு அவர்களை எகிப்தின் ஜனங்களை அவர்கள் எல்லா காரியத்திலும் மோசையோடு ஆண்டவர் இருப்பதை அறிந்த இந்த ஜனங்கள் மத்தியிலே கோராக மாத்திரம் இங்கே அவனை விரோதிக்க அவன் இருதயத்திலே கபடு இருக்கிறது. உடனடியாக என்ன சொல்கிறார்? இந்த மோசையை பார்த்து என்ன சொல்ல, மோசையை முகங்குப்புற விழுந்து அழுகிறார். முகங்குப்புற விழுந்து அழுது ஆண்டு சன்னிதானத்தில் நிற்கிறார். இங்கே அவர் சொல்கிறார், நாளை தினத்திலே இதே இடத்திலே எல்லாரும் வாருங்கள், கர்த்தருடையவர்கள் யார், பரிசுத்தவான்கள் யார் என்பதை இந்த இடத்திலே கர்த்தர் நிரூபித்து காண்பிப்பார். நீங்கள் எல்லாரும் அங்கே இருக்கிற எல்லாருமே ஆசாரிய கூட்டத்தார். அந்த ஆசாரிய கூட்டத்தார் எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள், நாளை தினத்திலே கர்த்தர் நியாயம் செய்வார். இங்கே சொல்கிறார், மோசேயும் அதே போல் கூட்டத்தார் எல்லாரும் மறுநாளிலே வந்து நிற்கிறார்கள். இங்கே ஆண்டவரோடு அவர் கதறுகிறார். இது ஒரு சிலரை வைத்து இந்த ஜனங்களை அழிக்காதீர்களுக்கு மிகவும் கெஞ்சி மோசே மன்றாடுவது நிமித்தம் ஒரே ஒரு அடையாளத்தை காட்டுகிறார். இந்த சம்பவம் நடக்கிற இந்த கோராகு அவன் என்பவன் செய்கிற அந்த தவறு ஜனங்கள் எல்லாத்துக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக இவங்களுடைய மரணம் சாதாரணமாக இருக்கக்கூடாது, வித்தியாசமாக இருக்க வேண்டும். அதை பார்த்த ஜனங்கள் நீதான் மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த மோசே அந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறார். அந்த இடத்திலே நடக்கிற சம்பவத்தை பார்க்கும்போது அவன் அந்த மோசே சொன்ன மாத்திரத்திலே அங்கே என்ன செய்கிறது? 3 பேர் மாத்திரம் வெளியே வந்து நிற்கிறார்கள். அப்படியே பூமி பிளந்து அவர்கள் ஆஸ்தி எல்லாத்தையும் விழுங்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் பயந்து ஓடிவிட்டார்கள். இங்கே அவர்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த கபடு வெளிப்படையாக வெளிப்பட்டது. வேதாகமத்தில் அநேகர் இருதயத்தை குறித்த பல காரியங்களை தாவீதும் சொல்கிறார், மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும், பொல்லாதவனை அறிய மாட்டேன் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். சாலமோன் கூட ஒரு வார்த்தை சொல்ல, நீதிமொழிகள் 6:18 துராலோசனையை பிணைக்கும் இருதயம் என்று சொல்கிறார். நம் இருதயம் துராலோசனையை பிணைக்குது. நீதிமொழிகள் 14:10 இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும் என்று சொல்லி வேதகம் சொல்கிறது. பிரசங்கி 8:11 துர்க்கிரியை குறிக்கத்தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியினால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கும். இந்த வேளையிலும் கூட நம்ம இருதயம்
எப்படிப்பட்டதாக இருக்கிறது? துர்க்கிரியையினாலே நிறைந்து இருக்கிறது. இருதயத்தின் காரியங்கள் இருதயத்துக்கு எதிரும். இந்த வேளையிலையும் கூட நம் இருதயத்தின் காரியம் நமக்கு தெரியும். நம்ம எப்படிப்பட்ட சிந்தனை இருக்கிறோம், நம்ம இருதயத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது, எப்படிப்பட்ட சிந்தனையோடு இருக்கிறோம், நம்மளை இருதயத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது என்பதை ஆண்டவர் அறிவார். இந்த நாளில் ஒப்பு கொடுக்கலாமா? நான் மனம் திரும்பியிருக்கேன் என்று சொல்கிற நமக்குள்ளே இருதயத்துக்குள்ளே மாற்றத்தை ஆண்டவர் தாங்க. ஏசப்பா நீங்கள் தாங்கன்னு சொல்லி கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, எங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை தாங்கப்பா. எங்களுக்குள்ளே மூர்க்கம், வெறி, அந்த இருதயத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் அகற்றி போடுங்க. புது இருதயத்தை தாங்க. இந்த நாளிலே மனம் திரும்பி விட்டோம் என்று சொல்கிற எங்களுக்குள்ளே இருதயத்துக்குள்ளே இருக்கிற இந்த காரியங்களை மாற்றி உம்முடைய ஆலயமாகி இந்த இருதயத்தில் நீங்கள் வாசம் பண்ண நாங்கள் எங்கள் இருதயத்தின் கதவை திறந்து வைக்கிறோம். எங்களோடு நீங்கள் இடைப்படுங்க. எங்கள் ஏசப்பா அந்த அனுபவத்தை எங்களோடு தர நீங்கள் கிருபை தாங்க. உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன், தாழ்த்துக்கிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமீன். மகிமை